கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக சம்மதிக்குமா என்ற கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் பெயரை கூறினால்தான் கட்சி நடத்த முடியும் என்ற சூழல் தமிழ்நாட்டில் இருப்பதாக விஜயை மறைமுகமாக சாடியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும், அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். தனக்கும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு சரியாகிவிட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவிற்கும் மீண்டும் இடம் உண்டா என்ற கேள்விக்கு பலமுறை தனது நிலைப்பாட்டை விளக்கிவிட்டதாக கூறினார். கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக சம்மதிக்குமா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாக பதிலளித்துள்ளார். ஆட்சியில் பங்கு பற்றின உங்க கருத்து என்ன? ஆட்சியில் பங்கு பற்றின உங்கள் கருத்து? ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டோமே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். ஆட்சியில அதிமுக ஆட்சி தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிடும், பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். பெருமனதுடன் ஆட்சியில் பங்கு இல்லை என்று ஏற்றுக்கொள்ளலாமா? சார், நீங்க போட்டு ஒரு குழப்பத்தை கொண்டாந்து வைக்கிறீங்க, கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை விளைவிக்கலான்னு பாக்குறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அப்படிப்பட்ட இடம் நாங்கள் இடம் அளிக்கவில்லை. எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்கின்றது. எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் தெளிவாக இருக்கின்றார்கள். விஜய் சினிமாவில் தான் சூப்பர் ஸ்டார் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, வரும் தேர்தலில்தான் தாவேக்காவிற்கான ஆதரவு தெரிய வரும் என்றார். எம்ஜிஆர் குறித்து விஜய் குறிப்பிட்டு பேசுவது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், எம்ஜிஆர் பெயரை கூறினால்தான் கட்சி நடத்த முடியும் என்ற சூழல் தமிழ்நாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். எம்ஜிஆர் பெயரை சொன்னா தான் கட்சியை நடத்த முடியும். எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட புகழ்மிக்க தலைவர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் என்பது எதிர்கட்சி சேர்ந்தவர்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா 2 சக்சஸ் ஸ்டோரி நீங்க சொல்லிருக்கீங்க, எம்ஜிஆரும் அம்மா. காமன் ஃபேக்டர் என்னன்னா சூப்பர் ஸ்டார் சக்சஸ். அதனால விஜய்க்கு கூட வாய்ப்பு இருக்கா? திரைப்படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார், அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி தொடங்க பிறகு, ஒரு தேர்தலை சந்தித்த பிறகுதான் அதை பற்றி நம்ம விளக்க சொல்ல முடியும். கரூர் நெரிசல் துயர சம்பவத்தில் விஜய் மீது சாஃப்ட் கார்னர் இல்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி, தாங்கள் நடுநிலையோடு செயல்பட்டதாக விளக்கம் அளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.